வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 5. நாம நீலகிரி வந்தது இவளுக்கு எப்படி தெரியும் என சட்டென்று அவன் மனதிற்குள் நினைத்தான். என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன பதில் சொல்லலான்னு அவசரமா யோசிக்கிறீங்களோ? எதுவும் பேசாம இருந்தா மேலும் மேலும் கேள்விகளை கேட்பா என்று நினைத்தவன், நான் ஏன் யோசிக்க போறேன், நான் எதுக்காக முதல்ல யோசிக்கணும் என சமாளிக்க முயற்சி செய்தான். அப்பா பதில் சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன பதில் வேணும்னு எதிர்பார்க்குற டியர்? ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட இருந்து கேள்விக்கான பதில் தான் எதிர்பார்க்குறேன். சும்மா டைவர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீ தேவையில்லாத கேள்விகளை கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அவசியம் எனக்கு கிடையாது. நான் இப்போ ஜாலி மூட்ல இருக்கேன். தேவையில்லாததெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பக்கத்துல வா என அவள் கைகளை பிடிக்க அவன் பிடியில் இருந்து தனது கைகளை வெடுக்கென்று இழுத்தாள். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில், நீலகிரியில ஒரு பொண்ணோட உங்களுக்கு என்ன வேலை? நான் நீலகிரி போகவே இல்லை. உன்னோட பொய்யான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்றான். நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? நீங்க ஒரு பொண்ணோட வந்ததை நான் பார்த்தேன். ஓஹோ, அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே ஷான்வி. இதுல மாத்தி யோசிக்க என்ன இருக்கு? நான் நீலகிரி வந்தேன், உன் பேச்சுப்படியே வச்சுக்கலாம். ஆனா உனக்கு அங்கே என்ன வேலை? நீ யாரு கூட வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா என அவளது முகத்தை பார்த்தான். நான் என் பாஸோட ஒரு மீட்டிங், அதனால அங்க வந்தேன் என அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். அவனது முகத்தில் இருந்த மாற்றத்தை அவள் உணராமல் இல்லை. அதே போல எனக்கும் வேலை இருக்கும், நானும் வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத ஷான்வி. அது உண்மைனா நான் கேட்ட உடனே நீங்க பதில் சொல்லியிருக்கலாம். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இன்னைக்கு நமக்கு லைஃப்ல எவ்வளவு முக்கியமான நாள். சும்மா தேவையில்லாம கேள்விகளை கேட்டுட்டே நிக்கிற என கடுப்போடு கேட்டான். நான் தேவையான கேள்வியைத்தான் கேட்கிறேன், கேட்ட உடனே ஏன் பதில் சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டேனே. ஆமா, வேலை விஷயமா வந்தேன். என்ன இப்போ? எனக்கு பார்த்தா அப்படி தோணல. ஒருவேளை நானும் உன்னை அன்னைக்கு உன் பாஸோட பார்த்திருந்தா அப்படித்தான் நினைச்சிருப்பேனோ என்னவோ என சொல்ல, என்னை பத்தி தப்பா பேச எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீ என்னை பத்தி பேசுறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு ஆங்கிரி பேர்ட். நான் உனக்கு ரைட்ஸ் கொடுக்குறேன் டியர். உங்க ரைட்ஸ் எனக்கு தேவையில்லை, உண்மை மட்டும்தான் எனக்கு தேவை என கொந்தளித்தாள். என்னடி உண்மை? அந்த பொண்ணோட அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இப்பதானடி அதுக்கு பதில் சொன்னேன், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா என எரிச்சலோடு அக்னிவ் கேட்க, அந்த பதில்ல எனக்கு திருப்தி இல்ல. அதுக்காக நீ எதிர்பார்க்கிற பதில் எல்லாம் என்னால சொல்ல முடியாது டியர். நானும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ரொம்ப தப்பா இருக்கும். என டென்ஷன் பண்ணாத, நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன். தப்பா வேற கேள்வி கேட்பீங்களா? கேளுங்க கேளுங்க. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அங்க ஒரு ஆளோட தனியா என்ன வேலை? அதான் சொன்னேன் இல்ல என்றாள். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், ஆனா நீ சொன்னா மட்டும் நான் நம்பணுமா? நான் அவருக்கு பிஏ, அவர் கூட போய்த்தான் ஆகணும். இந்த கம்பி சுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் போனது தப்புனா நீ போனது தப்புதான். அப்போ என்ன தப்பா பேசுறீங்களா? நீ தாண்டி பேச வைக்கிற. இத்தோட இந்த பிரச்சனை விடு, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி தொடங்கலான்னு மட்டும் யோசிக்கலாம். என்ன சொன்னாலும் இவன் அங்கேயே வந்து நிக்கிறானே, என்ன செய்வது என்ன மனதிற்குள் யோசித்தவள், நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க முடியாது, நீ தப்பானவன் தான். அந்த ஒரு பொண்ணு மட்டும்தானா? அதுக்கு மேல இன்னும் எத்தனை பொண்ணுங்களோ தெரியல. அப்போ நீ தப்பானவன் தானே என அவனது சட்டையை பிடித்தவள், உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என்னோட வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாது. இப்படி ஒரு அசிங்கமானவன் கூட என்னால வாழ முடியாது என ஆவேசமாக பேச, கோபத்தின் எல்லைக்கு சென்றவன் ஷான்வியின் கைகளை உதறிவிட்டு பளார் என கன்னத்தில் அறைந்து விட்டான். நானும் சண்டை போடக்கூடாது, நம்ம லைஃப்ல முக்கியமான நாளாச்சேன்னு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சும்மா அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற. நான் தான் வேலை விஷயமா போனேன்னு சொல்றேனே, திரும்ப திரும்ப அசிங்கமாவே பேசிட்டு நிக்கிற. அப்படித்தாண்டா பேசுவேன், எனக்கு உன்னோட வாழ பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போயிடு என சத்தமாக சொல்ல, கோபத்தில் மீண்டும் 2 அறை விட ஷான்வி அப்படியே மயங்கி சரிந்தாள். இவர்கள் போட்ட சத்தம் வெளியில் கேட்குது. அக்னிவின் தாய் வசுந்தரா வந்து கதவை தட்ட வேறு வழியின்றி அக்னிவ் கதவை திறந்தான். ஷான்வி தரையில் துவண்டு போய் மயங்கி கிடந்ததை பார்த்து பதறி போனார். என்னடா செஞ்ச என பதட்டத்தோடு ஷான்வியை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கன்னத்தை தட்டினாள். கொஞ்சம் தண்ணி கொடுறா என சொல்ல அக்னிவ் தண்ணீரை கொண்டு வந்து அவள் முகத்தில் தெளித்தான். வசுந்தரா முகத்தை பார்த்தவுடன் அவளது விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்னம்மா ஆச்சு என கேட்க,
வசுந்தராவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கண்ணீரை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். அக்னிவை வசுந்தரா முறைத்து பார்த்தார். இதான் நீ வாழ்க்கைய வாழ்ற லட்சணமா? ஷான்வியோட கண்ணத்தை பார்க்கும்போதே தெரியுது. இங்க என்ன நடந்தது? எதுக்காக நீ அவளை அடிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இவளை அடிச்சது தப்புடா. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு மூர்க்கமான குணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்னிவ். அம்மா, நான் வேணும்னே பண்ணலம்மா, சாரி. உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. என் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா. அது அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது அவளோட கண்ணை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கையை நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் காப்பாத்தணும். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடா. வேண்டாமா, அது மட்டும் என்னால முடியாது. கோபம் வர மாதிரி பேசினா கண்டிப்பா நான் அடிப்பேன் என சொல்லிக்கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு நின்றான். ஷான்வி மெதுவாக எழுந்தாள். தப்பு என் மேலதான், சாரி. அவருக்கு கோபம் வர மாதிரி நான் தான் பேசிட்டேன் என தலை குனிந்து நின்றாள். எதுவா இருந்தாலும் அவன் அடிச்சது தப்புதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று வசுந்தரா சொல்ல, அச்சிச்சோ, இனிமே அப்படி நடந்துக்காம பாத்துக்கிறேன் அத்தை என்று சொன்னாள். சரி வா, என்னோட ரூமுக்கு போகலாம் என்று சொல்ல, என்னது உங்களோட ரூமுக்கா? அப்புறம் எதுக்கு இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இதெல்லாம் சரியில்லைம்மா. புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரத்தா செய்யும். அதுக்குன்னு என்னை தனியா விட்டுட்டு நீங்க கூட்டிட்டு போறதெல்லாம் நியாயமே இல்லை. என் பாவம் சும்மா விடாது உங்களை என்றான். என்னடா பண்ணுவ? என்ன சாபமா? விடு பார்க்கலாம். இப்படி அழகான பொண்ணு கண்ணமே கண்ணி போயிடுச்சு. உன்னை நம்பி எப்படி நான் இந்த பொண்ணு இந்த ரூம்ல விட்டுட்டு போறது? அம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். முடியாது. உண்மையில எனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்பதான் நான் அனுப்பி வைப்பேன். அம்மா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசாதம்மா. நான் தான் சொல்றேன் இல்ல, ஒரு தாயே மகனோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? அந்த பாவம் உனக்கு வந்துடக்கூடாதுமா. வந்துட்டு போகுதுடா, அதுக்கு நான் பரிகாரம் செஞ்சுக்கிறேன், நீ வாமா என அவளது வலது கைகளை பிடிக்க, அம்மா ப்ளீஸ் ஷான், இனிமே அடிக்க மாட்டேன். அம்மா கூட எல்லாம் போகாத, நீ இங்கே இரு. எதுவா இருந்தாலும் நாமளே பேசி தீர்த்துக்கலாம் என்ற பரிதாபத்தோடு முகத்தை வைத்துக்கொண்டு அவளிடம் கெஞ்சினான். ஒரு கணம் யோசித்தவள், நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் என்றாள். இந்த முரட்டு பையனை நம்பி எப்படிமா விட்டுட்டு போறது? நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. அப்போ உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு போறேன். என்ன என்பதை போல வசுந்தரா பார்த்தாள். அக்னி உன்னை ஒரு அடி அடிச்சா இனிமே நீ 4 அறை விடு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல, எப்படிப்பட்ட தாய் எனக்கு! இறைவா, யாருக்கும் கிடைக்கும் இப்படி ஒரு அம்மா? பாருங்க மக்களே, இதெல்லாம் அடுக்குமா என்றான். நீ செஞ்சது மட்டும் அடுக்குமாடா? திரும்ப வரும்போது சத்தம் வந்துச்சு, முதுகு தோலை உரிச்சிருவேன். அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க முதல்ல கிளம்புங்க என்றான். உன்னை நம்பி விட்டுட்டு போகவே எனக்கு மனசு வரலடா. பேசாம நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். நீ வெளியில போய் சோஃபால படுத்துக்கோ, இல்ல என்னோட ரூம்ல படுத்துக்கோ. அம்மா, இதெல்லாம் உலகத்திலே எங்கேயும் நடக்காத அநியாயம். அது ஒரு பெத்த தாயே மகனுக்கு பண்றது ரொம்ப அநியாயம். இதெல்லாம் கேட்க ஆளே இல்லையா? இன்னைக்கு எனக்கும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுமா. இதை போய் நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க? ஆமாடா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க இந்த ரூம்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லாத்தான் இருக்கும். உன்னை நான் வெளியில போகத்தானே சொல்லிட்டு இருந்தேன். தெய்வ தாயே, தயவு செஞ்சு நீங்க உங்க அறைக்கு போங்க. நான் இனிமே நிச்சயமா அவளை அடிக்க மாட்டேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க என வசுந்தராவின் காலில் தரையோடு தரையாக விழுந்தான். சிச்சி, எழுந்து தொலைடா, நானே போறேன். என்னை அசிங்கப்படுத்தாத. ஷான்வி, எதனாலும் ஒரு குரல் கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பயப்படாம தைரியமா இரு. இவன் ஒரு புள்ள பூச்சிதான், காலில் போட்டு மிதிச்சிடலாம், பயப்படாத என்று கூறிவிட்டு அவனை பார்த்து முறைத்து ஒற்றை விரலை காட்டி மிரட்டி விட்டு அந்த அறையை விட்டு சென்றார். ஷான்வி அவனை முறைக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. முடிஞ்சு போனதை பத்தி பேசி சண்டை இழுக்காத. நீ வேணுனே சண்டை போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சண்டைக்கு வரல, வரவும் மாட்டேன். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், ஒழுங்கா போய் ஓரமா படுத்துக்கோ என்றாள். என் செல்ல ஆங்கிரி பேர்ட் தானே, சமத்த மாமா சொல்றது கேட்கணும். சண்டை போடாம இப்ப பக்கத்துல வந்து உட்காரு பார்க்கலாம். டேய், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நானும் பொறுமையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன கேவலமா திட்ட வைக்காத. என்ன நீ டேய் சொல்ற, மாமான்னு சொல்லு பாப்போம். இவன் என்ன சொன்னாலும் விடமாட்டான் போல இருக்கே. இவனை என்னதான் செய்யறது என்று யோசித்தபடியே நின்றாள். ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். எவ்வளோ யோசிச்சாலும் நீதான் மைடியர் பொண்டாட்டி, என் செல்ல ஆங்கிரி பேர்டு. நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், உன்னை விட்டு தர மாட்டேன். நீ யோசிக்கிறதே வேஸ்ட் டியர் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டினான். நீ பைத்தியக்காரன் போல என்ன வேணா சொல்லிட்டுரு என்று வேகமாக அவன் அருகில் செல்ல, இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறி வருவேன் நினைக்கவே இல்லையே, வா வா வந்து உட்காரு என்று அக்னி நகர்ந்து அமர, அடச்சி என்றவள் தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு போர்வையை தரையில் விரித்து தலையணையை போட்டு திரும்பி படுத்துக்கொண்டாள். அடி பாவி, வந்த வேகத்தை பார்த்தா நான் கூட சமாதானம் ஆயிட்ட போல நினைச்சேன். பொசுக்குன்னு இப்படி கீழே போய் படுத்துட்ட. இதுக்கெல்லாம் கடவுள் நிச்சயமா உனக்கு தண்டனை கொடுப்பாரு, மன்னிக்கவே மாட்டாரு. என் பாவமும் வைத்தறிச்சலும் சும்மாவே விடாது உன்னை.
ஆண் பாவம் பொல்லாததுடி, தெரிஞ்சுக்கோ. ஆ, பாவம் வந்தா நானே பாத்துக்கிறேன், இப்ப வாயை மூடிட்டு படு என்றாள். ஆங்கிரிபர்ட், கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் சேர்த்து வச்சு வருத்தப்படுவ பாத்துக்கோ. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ ஓகே சொன்னா போதும் என சொல்ல ஷான்வி அந்த அறையை சுற்றி கண்களை சுழல விட்டாள். என்னது, அடிக்க ஏதாவது தேடுறாளோ என்று நினைத்தவன் வேகமாக எழுந்து சென்று லைட் சுவிட்சை ஆஃப் செய்தான். இருட்டில் தட்டு தடுமாறுவது போல அவள் மேலே வந்து விழுந்தான். அப்போது ஷான்வியின் சத்தம் தான் கேட்கும் என்று நினைத்தாள். அதற்கு மாறாக அக்னிவின் சத்தம்தான் அங்கு பலமாக கேட்டது.